புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் presenting partner Dettol powered by Synthol Original. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் அத்தனையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க எப்பவும் போல கால் பண்ணி கேட்கலாம். முக்கியமா ஒவ்வொரு சிறப்பு துறை சார்ந்தும் ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நரம்பியல் மருத்துவம் குறித்தும் சரி வலிப்பு நோய் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட அடையார் ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் டாக்டர். இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அண்ட் முக்கியமா வலிப்பு சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தவறான, அதாவது மித்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. சாவி கொடுத்தா வலிப்பு நின்று போயிடும், வலிப்பு மாத்திரைகள் வந்து தொடர்ந்து சாப்பிட தேவையில்லை, டக்குன்னு நினைச்சுன்னா எதுக்கு நம்ம போய் திரும்ப டாக்டர் பார்க்கணும், மாத்திரை நிறுத்திடலாம் அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ ஒரு சின்ன உதாரணத்தோடையும் சரி ஒரு சின்ன குறிப்போடையும் சரி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களோட டிப்போட நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய மித்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் மித்ஸ் நிறைய இருக்குது இந்த வலிப்பு நோயில். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஃபிட்ஸு வலிப்பு வரும்போது வந்து கையில் சாவி கொடுப்பாங்க. சாவி கொடுத்த உடனே வலிப்பு நிற்கும்னு ஒரு பிலீஃப் இருக்குது. அது பார்த்தாக்கா ஆக்சுவலி அது வந்து ரொம்ப தப்புங்க. இட்ஸ் நாட் சயின்டிஃபிக்காக ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி. ஏன்னாக்கா இப்போ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிட்ஸ் வந்து வலிப்பு வந்து அந்த டியூரேஷன் வந்து பார்த்தாக்கா ஒரு 90 செகண்ட்ஸ் to 1 minute அவ்வளோதான் இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தாக்கா 2 நிமிஷம் இருக்கும். ஸோ நம்ம வந்து சாவி தேடி அந்த கையில் கொடுக்குறதுக்குள்ள அந்த 1 நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலி சாவி கொடுக்காமே ஆக்சுவலி அந்த ஃபிட்ஸ் வந்து நிற்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலி அந்த சாவி கொடுக்கறதுல வந்து ஒன்றும் அந்த தட்ஸ் நாட் பிரயோஜனமும் இல்லை, சயின்டிஃபிக்காக ஒன்றும் இல்லை, நோ எவிடன்ஸ். அது ஒன்று. அப்படி பார்த்தாக்கா பின்ன செகண்ட் வந்து இப்போது வலிப்புனால உங்களுக்கு வந்து முன்னேற முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது, படிக்க முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் வலிப்பு நோய் வந்து மென்டல் டிஸார்டர் ஆர் சைக்காட்ரிக் கண்டிஷன், அதெல்லாம் தப்புங்க. ஓகே. ஸோ தட்ஸ் another myth. இன்னொரு மித் என்னன்னாக்கா வலிப்பு வந்து வலிப்பு நோய் வந்து இட் கேன் டிரான்ஸ்மிட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அது பார்த்தாக்கா ஆக்சுவலி ஒன்லி ஒரு 5% ஆஃப் எபிலெப்சி தான் டிரான்ஸ்மிட் ஆகும். மற்றதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் அக்வயர்ட். ஸோ அதுவும் ஒரு தப்பு. வலிப்பு நோய் இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு குழந்தை பெற்ற முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆக்சுவலி தீஸ் மித்ஸ் we have to debunk. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்கான்செப்ஷன், அதாவது தவறான புரிதல் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். முக்கியமாக நரம்பியல் சார்ந்த கேள்விகளுக்கு நியூராலஜிஸ்ட் அண்ட் எபிலெப்டாலஜிஸ்ட் டாக்டர் தினேஷ் நாயக் ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். முக்கியமாக வாழ்க்கை முறை வந்து நம்ம மேற்கொண்டு போகும்போது இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைனால நமக்கு நிறைய தடை வருமா, அதாவது இந்த எபிலெப்சி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க வந்து படிக்க முடியாதா, நல்ல ஒரு டிகிரியோ இல்லை வந்து ஒரு தொடர்ந்து கல்வியை எடுத்துகிட்டு வர முடியாது, அவங்களுக்கு மென்டலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அது எல்லாமே சரி பண்ண கூடும். அண்ட் இன்ஃபேக்ட் நல்லாவே அவங்களால படிக்க முடியும், எல்லார் மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் பேர் முத்துலட்சுமி, நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க முத்துலட்சுமிமா, உங்களோட வயசு என்ன, கேள்வி என்ன? என்னோட பேபிக்காண்டி கேட்கணும். தொடர்ந்து பேசலாம்ங்க. டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். என் குழந்தைக்கு ஒரு 10 மாசம் இருக்கையில வந்து லைட்டா ஃபிக்ஸ் மாதிரி, அதிகமா காய்ச்சல் வந்து ஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி குழந்தை டாக்டர்கிட்ட காட்டி அவங்க ஃபிக்ஸுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. இனிமே எப்பவுமே காய்ச்சல் வந்தா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் மாத்திரை போட்டுட்டு தான் அடுத்து எல்லாமே பார்க்கணும், 5 years இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 2 வயசு ஆயிட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வரல. இது வந்து எப்பவுமே ஃபிக்ஸ் மாத்திரை கொடுக்கணுமா காய்ச்சல் வந்ததுமே எப்படின்னு கேட்கறதுக்காண்டி ரொம்ப நல்ல கேள்விங்கம்மா. இது ஆக்சுவலி வந்து இதுக்கு பேர் வந்து ஃபிப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இதுங்க. அதாவது குழந்தை நார்மலாக தானே இருக்குங்க. ஆமா, நார்மலா தான் இருக்கு. டெலிவரி எல்லாம் நார்மலாக இருந்தது, குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு நார்மலாக, அப்படிதானுங்க? இல்ல, டெலிவரி வந்து சிசேரியன், ஆனா குழந்தை வந்து ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆரோக்கியமா தான் இருக்கு, டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா கரெக்டா தான் இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா, 2 வயசு ஆகுது, நல்லா வளர்ச்சி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. வளர்ச்சி, பேசுறது எல்லாமே நல்லா. ஓகே. அப்போ இந்த மாதிரி இந்த ஃபிப்ரைல் சீஷர்ஸ் வந்து ரொம்ப காமனுங்க குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ நம்ம பாப்புலேஷன் பார்த்தாக்கா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5%ல வந்து இந்த மாதிரி 5%, இப்போ 100 குழந்தையில வந்து ஒரு 4-5 குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீவரோட ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து இப்போ பழைய காலத்தில் தான் நம்ம வந்து ரெகுலராக மாத்திரை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் நம்ம வந்து பார்த்தாக்கா அது வந்து ஃபிட்ஸுக்கு வந்து மருந்து கொடுக்க வேண்டியது இல்லை. ஆக்சுவலி கண்டினியூஸ் மெடிசன் எல்லாம் வேண்டியதே கிடையாதுங்க. ஆனா டாக்டர் சொன்னாங்க நீங்க எப்பவுமே ஃபிக்ஸ் மாத்திரை எனி டைம் வச்சிருக்கணும். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஜுரம் வந்துட்டா ஜுரம் வரும்போது மட்டும் தான் அது கொடுத்தா போதும். ஒரு 1 day 2 days
குளோபசாமின்ட்டு மருந்து இருக்குங்க. பட் ரெகுலராக டெய்லி கொடுக்குற மாத்திரை வந்து வேண்டியது இருக்காது. ஓகே. இந்த ஃபிப்ரைல் ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தினம் மாத்திரை தேவை. தினம் மாத்திரை தேவை கிடையாது. அதே மாதிரி முக்கியமான சிம்பிள் ஃபிப்ரைல் ஃபிட்ஸ் இருக்குங்க. சிம்பிள் ஃபிப்ரைல் ஃபிட்ஸ்னாக்கா குழந்தை வந்து நார்மல் டெலிவரி, நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். குழந்தை வந்து புத்தி வளர்ச்சி எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்பயாவது இந்த ஜுரம் வந்து ஃபிட்ஸ் வரும்போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக மெடிசன் வேண்டியதில்லை. காம்ப்ளெக்ஸ் ஃபிப்ரைல் சீஷர் அது வேறு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஆல்டுகெதர். பட் சிம்பிள் ஃபிப்ரைல் சீஷர் தான் ரொம்ப காமன். ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது உங்கள் குழந்தை ரொம்ப நார்மலாக இருக்காங்க. ஸோ அந்த ஜுரம் வரும்போது மட்டும் அந்த மாத்திரை கொடுத்தா போதும், தொடர்ந்து தினம் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் தினேஷ் நாயக் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஃபோர்ட்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம கூட நியூராலஜிஸ்ட் அண்ட் எபிலெப்டாலஜிஸ்ட் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? டிவி வால்யூம் குறைச்சிட்டு ஃபோனில் பேசலாம். பேர் என்னங்க? ஓகே, காலர் தொடர்பில் இல்லை, தொடர்ந்து உங்களோட. வணக்கம். வணக்கம்மா, பேர் என்னங்க? வணக்கங்கம்மா. வணக்கம். டாக்டர் கிட்ட பேசலாமா? டாக்டர் பேசுறாங்க உங்ககிட்ட. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. மேம், நம்ம பேசுறது டிவியில் கொஞ்சம் தாமதமாக தான் கேட்கும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோனில் தான் பேசணும் யாரானாலும். சரி. ஓகே, சொல்லுங்க, என்ன கேள்வி? டாக்டர் கிட்ட பேசுறேங்க. டாக்டர் கிட்ட பேசலாம், தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் இங்க தான் இருக்காங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. எனக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி ரொம்ப நாளா வந்துட்டு இருக்குங்க. சரிங்கம்மா. ஆனா இப்போ கொஞ்சம் வருஷமா அந்த சரியாயிடுச்சு. தலைவலி ரொம்ப வர்றது இல்லைங்க. சரிங்கம்மா. எப்பயாவது வரும்போது வந்து இந்த நரம்பெல்லாம் லெஃப்ட் சைடு வருது. சரிங்கம்மா. நரம்புல அப்படி ஒரு மாதிரி விண்ணு வலிக்குது. அப்புறம் ஏதாவது பேராசிட்டமால் மாதிரி எடுத்துட்டா சரியாயிடுதுங்க. சரிங்கம்மா. ரொம்ப இப்போ ஆனால் வர்றது இல்லை. அது வராம இருக்க என்ன செய்யறது? ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற தலைவலி பார்த்தாக்கா மோஸ்ட் லைக்லி அது வந்து மைக்ரெயின் ஒரு தலைவலி, ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம். அது வந்து மாறி மாறி வரும். சிலப்போ இடது பக்கம் வரும், சிலப்போ அடுத்த வாட்டி வலது பக்கம் வரலாம். அந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஒகேஷனலாக ரொம்ப ரேராக வந்தாக்கா அது வந்து ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை, அதாவது தடுக்க வேண்டியதில்லை. இப்போ அடிக்கடி வருது, மாதத்தில் மோர் தென் 2 வாட்டிக்கு மேலே வந்தாக்கா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மைக்ரைன், அதாவது தடுத்துக்கலாம் அது. ஸோ அதுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன் நிறைய டைப் ஆஃப் மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஓகே, காலர் தொடர்பில் இல்லைங்க டாக்டர். ஸோ ரேராக வரும்போதெல்லாம் அது வேண்டியதில்லை. ஒன்லி ரெஸ்கியூ மெடிசன் மட்டும் போட்டால் போதும். அதாவது அந்த தலைவலி ஆரம்பிக்கும் போது சில வெரி நைஸ் ட்ரிப்டான்ஸ்ன்ட்டு ஒன் கிளாஸ் ஆஃப் மெடிசன் இருக்குங்க. ஓகே. ஸோ அது போட்டாக்கா வந்து அது இமீடியட்டாக அது ஸ்டாப் ஆகிடும். ஓகே. ஸோ நரம்பியல் மருத்துவரை நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு எப்போல்லாம் இந்த தலைவலி ஏற்படுதோ அப்போ நீங்கள் உபயோகிக்கக்கூடிய மாத்திரை அவங்க ஆலோசிப்பாங்க. நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ திரும்ப காலர்ஸ்க்கு நான் வந்து எல்லாரும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணும்போது முக்கியமாக உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்கள் கேள்வியை ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வயது, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். அண்ட் இது டாக்டர் ஆன் கால், presenting partner Dettol, powered by Synthol Original. இன்னைக்கு டாக்டர் தினேஷ் நாயக் நம்மளோட ஷோல இருக்காங்க. எபிலெப்டாலஜிஸ்ட் அண்ட் நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் ஃபோர்ட்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அடையார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் Dettol, பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நரம்பியல் மருத்துவம் குறித்தும் சரி, வலிப்பு நோய் சார்ந்த கேள்விகளுக்கும் சரி நமக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் தினேஷ் நாயக் நம்மளோட ஷோவில் இருக்காங்க. ஃபோர்ட்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அடையார்லேருந்து டாக்டர் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ எப்பவும் போல இந்த துறை சார்ந்த உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. வணக்கம் சார், பேர் என்னங்க? வணக்கம். கேட்கணும். கேட்கலாம். வயசு, பேரு, தொந்தரவு? ஹலோ, 65 வயசு ஆகுது எனக்கு. சரிங்க சார். இந்த கை வந்து நடுங்குது இப்படி லேசா. ஒரு கைங்களா? முதல்ல லெஃப்ட்ல இருந்து இப்போ ரைட்டும் அப்படி ஆகுது. சரிங்க. என்ன பண்ணும்போது நடுங்குதுங்க? சும்மா உட்காந்து சாதாரண இருக்கும்போது? இல்லை, ரெஸ்ட்ல இருக்கும்போது தான் நடுங்குதுங்களா, இல்லை ஏதோ பொருள் பிடிக்கும் போது தான் நடுங்குதுங்களா? இல்லை, ரெஸ்ட்ல இருக்கும்போது நடுங்குது. அப்படிங்களா? நடக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? நடக்கிறதுக்கு முன்னே இருந்துச்சு, இப்போ இல்லை அவ்வளோவா. கொஞ்சம் எல்லாமே நிதானமாக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்லோ ஆகிட்டீங்களா மூமெண்ட்ஸ் எல்லாம்? சார்
நடக்கிறது, வேலை செய்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, நடக்கும்போது கொஞ்சம் ட்ரெஸ் slow-ஆ பண்ணுறதெல்லாம் நடப்பாங்க. ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சுங்களா? ஆமாம் அப்படிங்களா? ஆமாம் சார். நீங்கள் டாக்டர் யாராவது பார்த்துருக்கீங்களா? நியூராலஜிஸ்ட் ஒருத்தர் பார்த்தேன். சரிங்க சார். சிண்டோபா ப்ளஸும் ஒரு சின்ன ஒரு Correct. வெள்ளை மாத்திரை ஒன்று எழுதி ரெண்டுத்தையும் கரெக்ட். சாப்பிட்டு. உங்கள் சிம்டம்ஸ் பார்த்தாக்கா பார்க்கின்சோனிசம் மாதிரி தெரியுதுங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பார்க்கின்சன். அந்த மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் மெடிசன் வந்து ஆக்சுவலி உங்கள் சிம்டம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நடுக்கம் கம்மி பண்ணுறதுக்கு, இந்த கொஞ்சம் ஸ்பீட் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட் மெடிசன் வந்து இந்த உங்கள் சிண்டோபா ப்ளஸ் தான். நீங்கள் சிண்டோபா அது வந்து சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. உங்கள் இப்போ இந்த மாத்திரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்களா உங்களுக்கு? நீங்கள் மாத்திரை போடுறீங்களா சார் தொடர்ந்து? மாத்திரை போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே சார், நீங்கள் டிவி வால்யூம் குறைக்கணும், அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, நீங்கள் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். டாக்டர் உங்களுக்காக மருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் பார்க்கும்போது இந்த மருந்து பேர் சொல்லலாம். டாக்டர், அந்த மருந்து பேர் இன்னொரு முறை? அதான் சிண்டோபா தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, காலர் தொடர்பில் இல்லை, சரியா டிவி கேட்கும். ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது வந்து இன்னொரு வெரி காமன் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு டீஜென்ரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு சர்டன் ஏரியா கால்டு சப்ஸ்டான்ஷியா நைக்ரா, அதாவது பேசல் கேங்லியாவில் இருக்கிறது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும், கம்மியாகிட்டே வரும். அந்த கம்மி ஆக ஆக இந்த டோப்பமின்ட்டு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அது வந்து குறைவாகும் போது தான் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப ஸ்லோவாகும், நடுக்க வரும், கையில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், பேச்சில் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அதுக்கு வந்து நம்ம இந்த டோப்பமின் கம்மியானனால டோப்பமின் கொஞ்சம் நம்ம வாய் வழியாக கொடுத்தாக்கா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி குறைவாக இருக்கிற விஷயங்கள் வந்து நாம கொஞ்சம் மருந்துகளாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு அறிகுறிகள் இருந்ததுன்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில வயதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் சொன்னக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோயாக இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். பேர் என்ன சார்? கண்ணன், திருப்பூர்ல இருந்து கண்ணன் மேடம். சொல்லுங்க கண்ணன், உங்களுக்காக கேட்கணுமா யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு என்ன ஆகுது சார்? எனக்கு 39 மேடம். உங்க தொந்தரவு என்ன? நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் தினேஷ் நாயக். எனக்கு 2011 எனக்கு மேஸ்தீனியா கிராவிஸ் வந்தது. ஒரு கண்ணோட இமை வந்து மூடிடுங்க மேடம். அப்ப நான் கோயம்புத்தூர் ஜிஹெச் இந்த கேஎம்சிஹெச்ல டாக்டர் விஜயனை பார்த்தேங்க. வெரி குட். அதை எல்லாம் செக்அப் பண்ணாருங்க. செக்அப் பண்ணா மேஸ்தீனியா கிராவிஸ்ன்னு எனக்கு சொன்னாங்க சார். சரிங்க சார். அப்புறம் சார் இந்த கிராவிட்டார் அப்படிங்கிற டேப்லெட்டை எடுத்துக்க சொன்னாங்க. கரெக்டுங்க. அப்ப சார் நான் எடுத்துக்கிட்டேங்க சார். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன், ஒரு 1 இயர் கம்மி பண்ணேன் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் இடையில 2வது ஒரு கண்ணுல இணை மூடிச்சுங்க சார். மறுபடியும் நான் அந்த கிராவிட்டர் டேப்லெட் கம்மி பண்ண உடனே சரியாச்சுங்க சார். மறுபடியும் எனக்கு என்ன இப்போ தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இந்த மேஸ்தீனியா கிராவிஸ் வந்து கண்டிப்பா இந்த கிராவிட்டார் டேப்லெட் நான் எடுத்துக்கணுங்களா, இல்ல கண்ணு அந்த இணை மூடுறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கன்னியூ பண்ற நிறுத்திடலாங்களா, இந்த மாதிரி கன்னியூ பண்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் உடம்பு வருங்களா? ஓகே, கரெக்டுங்க சார். மயஸ்தீனியா கிராவிஸ்னாக்கா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணும் நம்ம நரம்புக்கு. ஸோ இது வந்து இதனால தான் இந்த கண்ணு மூடல், பின்ன இந்த கை கால் கொஞ்சம் பலகீனமாக இருக்கலாம், பேச்சில் கொஞ்சம் மாற்றமாக இருக்கலாம், முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு மயஸ்தீனியா. உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா ஆக்குலர் மயஸ்தீனியா, அதாவது கண்ணு நரம்புக்கு மட்டும்தான் எஃபெக்ட் ஆன மாதிரி, பாதித்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ அதனால தான் சார் டாக்டர் விஜயன் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராவிட்டார் மட்டும் கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தாக்கா கிராவிட்டார் தான் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். பட் ஆக்சுவலி ஸோ இது வந்து கொடுத்தாக்கா உங்களுக்கு வந்து அந்த கண் மூடல் வந்து அதெல்லாம் சரியாயிடும். மயஸ்தீனியா பார்த்தாக்கா எப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் வந்து அதே அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே ரெமிஷனில் போகலாம். அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வியாதி வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாயிடும். பின்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ரெமிஷன்ஸ் அண்ட் எக்ஸார்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா கிராவிட்டார் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதில் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட் மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியலிங்க. ஸோ மெடிசின் கண்டினியூ பண்ணணும், ரெகுலராக டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கணும், ஃபாலோஅப் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா மயஸ்தீனியா திடீர்னு கொஞ்சம் க்ரைசிஸில் போகிற சான்ஸ் இருக்குது. க்ரைசிஸ்னாக்கா நம்ம ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசம் கஷ்டமாக இருக்கும், பிரச்சனை இருக்கலாம்.
ஸோ அதனால் அது வந்து வாட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டரி கிரைசிஸ், அதாவது மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு ரெகுலராக டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாக்கா இந்த பிரச்சனை வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ப்ளஸ் இந்த மைஸ்தீனியாவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தாக்கா நம்ம இந்த ஆன்டிபாடிஸை ரிமூவ் பண்ணுறது பாடியிலேருந்து, அதுக்கு வந்து சில சர்டன் இம்யூனோ சப்ரெஷன் தெரப்பீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த கண்டிஷன். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் டாக்டர் விஜயன் கிட்ட ரெகுலராக காமிச்சிட்டு இருந்தா நீங்கள் ரெகுலர் ஃபாலோ ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டாக்டர் பாருங்க. அண்ட் டாக்டர் சொல்லியிருந்தாங்க மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில். ஸோ ஃபாலோ அப் தான் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் திருப்பூர்ல இருந்து சசிகலாங்க. சொல்லுங்க சசிகலா, உங்களோட கேள்வி என்ன? நமக்கு ஒரு டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க. டாக்டர், பின்னாடி பயங்கரமான தலைவலி இருந்துச்சுங்க சார் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாம் பார்த்தா அதுல 1 மில்லியன் ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நீர் எடுத்தங்காட்டி அதுல இருந்து பிரிசில்லா என்னமோ இந்த செல்லப்பிராணில இருந்து அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னாங்க சார். என்னாச்சுங்க? என்னன்னு சொன்னாங்க? செல்லப்பிராணில இருந்துங்க சார். ஓகே, வீட்ல பெட்ஸ் கிட்ட இருந்து. ஆமா ஆமா, ஓகே, ப்ரூசெல்லா இல்லீங்களா? அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஆமாங்க சார், அது கவுண்டிங் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவலி ஆனா நின்னுடுச்சுங்க சார். ஒரு 3 டேஸ்லயே தலைவலி நின்றுச்சு. சரிங்கம்மா. ஆனா இப்ப வந்து எனக்கு பின்னாடி இப்ப சோபால சாஞ்சாலோ பின்னாடி இப்படி படுத்தாலோ அந்த பின்னாடி வந்து என்ன வலின்னு அது தெரியலீங்க சார். தலைவலியா நரம்பு வலியா என்ன வலின்னு? சரிங்கம்மா, கரெக்ட் தான். நீங்க சொல்றது பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரிஞ்சுது. ஆக்சுவலி அது ப்ரூசெல்லோசிஸ், அதாவது ஒரு க்ரானிக் மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி தெரியுது அது. ஸோ அது நரம்பு டெஸ்ட், ஐ மீன் நரம்பு தண்டுலேருந்து நீர் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ண, முதுகு தண்டுலேருந்து நீர் எடுத்துட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? 3 டைம்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ரூசெல்லா பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது கடைசியா வந்து 10 பாயிண்ட் இருந்துச்சுங்க சார். சரிங்கம்மா, அது வந்து அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக். கரெக்ட்மா. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாயிடும். இப்போ உங்க நரம்பு, உங்க வலி வந்து பார்த்தாக்கா அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணணும். சார் நேரா அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குதுலங்க சார், அந்த எட்ஜ், அந்த கரெக்ட்மா. அது வந்து நரம்புனால வலி இருக்கா, இல்ல சத வலியா, இல்ல அந்த மாதிரி எது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது முடிவு எடுக்கணும். அது எந்த இடத்துல இருந்து தலைவலி இந்த வலி வருதுன்னு பார்க்கணும். ஓகே, சரிங்க சார். ஆனா படுத்தா மட்டும் தாங்க சார் வலி, உட்கார்ந்தா வலிங்க சார். ஓகேம்மா, அது வந்து நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு, பட் லக்கிலி உங்களுக்கு வந்து அந்த ப்ரூசெல்லால ரொம்ப ரேர் கண்டிஷன், அவ்வளோ காமன் கிடையாது. அது கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால நீங்கள் நல்லா கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணுங்கம்மா. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக ரெகுலர் ஃபாலோ அப் ரொம்ப அவசியம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, தொடர்ந்து டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட சேர்த்து நீங்கள் உங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் தொடரணுமா, இல்லை மேற்கொண்டு இந்த வலி என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான பரிசோதனைகள்லாம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? தங்கம்மாள். உங்களுக்காக கேட்கணுமா? ஆமாங்க, எனக்காக தான் கேட்கணும். 67 வயசு ஆகுது. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. 67 வயசு ஆகுதுங்க டாக்டர். நைட்டு பகல்ல கூட வலி இருக்குல்ல, நைட்டு படுத்தா தான் முழங்கால கீழே அந்த கெண்டக்காலு கணுக்காலுங்கெல்லாம் அப்படி நரம்பு சுள்ளுன்னு வலி இருக்குது. நைட்ல தான் வருது இல்லைங்களா? ஆமாங்க, நடந்தா கொஞ்சம் அதிக நேரம் நின்றுட்டு இருந்தா இந்த மாதிரி படியெல்லாம் ஏறினா வலிக்குதுங்கன்னு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல. ஆயுர்வேதிக் மருந்து ஆயில்மெண்ட் மட்டும் போட்டுட்டு இருக்கு. இருங்கம்மா, இது வந்து நீங்க அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டாக்டர் கிட்ட காமிக்கணும். இது எதனால, எந்த இடத்துல இருந்து வருது வலி, இது என்ன டைப் வலி, இது வந்து முட்டு வலியா, இல்லை நரம்பு வலியா, இல்லை சத வலியா, இது ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் டிட்டர்மின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு எரிச்சி கட்டிக்கிட்டு தான் படுக்கிறதுங்க நைட்டு. மூட்டு வலி கொஞ்சம் இருக்குதுங்க. இல்லைங்கம்மா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டாக்டர் கிட்ட காமிக்கணும். ஏன்னாக்கா இந்த வலி, இந்த வலிக்கு வந்து நரம்பு டாக்டர் கிட்ட காமிச்சிருக்கீங்களா? அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெட்ராஸ் டாக்டர் ஈரோடு வராருங்க, அவர்கிட்ட காமிச்சு அவர் ஒரு வாரத்தை தான் மாத்திரை கொடுத்தாரு. இல்லைங்கம்மா, அது வந்து நம்ம டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கம்மா. அது ஏன்னாக்கா நரம்பு வீக்னஸ் இருக்கா, இல்லை சத வீக்னஸ் இருக்கா, இல்லை மூட்டு வலியா, இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லாக ரொம்ப, அதாவது நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். இது எந்த இடத்துல இருந்து வலி வருது, எதனால வலி வருது, இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஒரு நரம்பு டாக்டரை ஃபர்ஸ்ட் உங்க பிசிஷியனை ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னங்கம்மா? முழங்காலுக்கு கீழே தான். கரெக்ட்டுங்கம்மா, கரெக்ட். இருந்தாலும் ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். அதாவது முழங்காலில் வலி இருந்தா
சிலப்போ அந்த இடத்துல வலி இருக்காது, கொஞ்சம் கீழே இருக்கலாம், கொஞ்சம் மேலே இருக்கலாம் வலி. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் ஃபிசிஷியனை ஃபஸ்ட்டு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? நரம்பு டாக்டர் தான் பார்க்கணுங்களா? இல்லை, நரம்பு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து நரம்பு மிஸ்டேக்குன்னு நினச்சா அவர் வந்து நரம்பு டாக்டரை ரெஃபர் பண்ணுவாருங்கம்மா. ஓகே, உங்களோட பொதுநல மருத்துவர் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை கேள்விகளையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம கூட டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க. ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அடையாரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லேருந்து நரம்பியல் மருத்துவர் இருக்காங்க. ஸோ உங்களோட கேள்விகள் அத்தனையுமே தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் டெட்டால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் டெட்டால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில நரம்பியல் மருத்துவம் குறித்தும் சரி, அது மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா வலிப்பு நோய் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க அடையார் ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம கூட. ஸோ உங்களோட கேள்விகள் அத்தனையுமே 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ மேடம் வணக்கம். வணக்கம் சார், பேர் என்னங்க? என் பேர் ஜெய்சங்கர் மேடம். ஜெய்சங்கர் சார், உங்களுக்காக கேட்கணும் இல்லையா? ஆமாம் மேடம். உங்களோட வயசு என்ன ஆகுதுங்க? 45 ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க, உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வந்து நரம்பு, இந்த கால் முட்டிக்கு கீழே இருந்து நரம்பு சுத்தினா மாதிரி இருக்கு சார், ஃபுல்லா கால் கீழே வரைக்கும் இந்த கால்லையா. அது வந்து நைட்ல எப்பனா ஒரு நேரத்துல வந்து தூங்கிட்டு போது ஏந்துக்கும் போது டக்குன்னு அப்படியே கரண்ட் மாதிரி அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி வலிக்குது சார். அப்படியே சரிங்க சார். டக்குன்னு கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அப்படியே உயிர் போகாம வலிக்குது சார் எப்பனா ஒரு டைம் சார். சரிங்க சார். 2 காலுங்களா ஒரு காலுங்களா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் கால்லையும் ரைட் ஹேண்ட் 2 கால்லையும் நரம்பு சுத்தின இருக்கு. ஆனா பாதிப்பு அதிகமா இருக்கிறது லெஃப்ட் கால் தான் சார். சரிங்க. அதுதான் கொஞ்சம் கீழே, அந்த முட்டி கீழே கொஞ்சம் இதுவா இருக்கு. முட்டி கீழே என்ன ஆயிட்டுன்னு சொன்னீங்க? முட்டு கீழே என்ன ஆகுதுங்க? கரண்ட் அடிச்ச மாதிரி வலி வருதுங்களா? அதாவது நரம்பு சுத்திக்கின்னு இருக்கு சார். நரம்பு சுத்தி திடீர்னு நைட்ல வந்து அப்படியே 2 காலம் அப்படியே புடிச்சிக்கிற மாதிரி வலிக்குது சார் எப்பனா ஒரு டைம். சரிங்க. ஆமா சார், திடீர்னு இருக்கும் போது. அப்புறம் வந்து ரைட் லெக் மட்டும் அந்த முட்டி அதை வந்து எப்பனா அதை மத்த படிக்கட்டு ஏறி இறங்கும் போது எப்பனா ஒரு டைம் வலி இருக்கு. அது டாக்டர் போயிட்டு பெயின் ரிலீஃப் வாங்கி போட்டு டாக்டர் எழுதி கொடுத்து மாத்திரை போட்டா நல்லா இருக்கு சார். திருப்பி எப்பனா திருப்பி ஒன்று கடை வருது சார். ஏன்னா முட்டி தேய்மானம் எதனா இருக்குமா? ஒரு காலில் தான் வருது. ஆமாங்க சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் இந்த முட்டு தேய்மானமானாக்கா அந்த கால் அந்த முட்டு வலி வரும். அதுக்கு முட்டு கீழேயும் வலி வரலாம். இல்ல சார், இப்போ அந்த காலில் வரல சார். ஆனா ஆமா, கரெக்டுங்க. நீங்க சொல்றீங்களா இந்த கரண்ட் அடிச்ச மாதிரி வலி வருதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து நரம்பு வலி மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் நரம்பு டாக்டர் ஒரு தடவை பார்க்கணுங்க. அவர் வந்து ஒரு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்ட்டு ஒரு நரம்போட டெஸ்ட் ஒன்று அதாவது அது ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் இது நரம்பெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு ஒரு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்ட்டு இருக்குங்க. அது பண்ணாலும் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் தெரியும் எங்களுக்கு. அதாவது நரம்பில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, அந்த நரம்பு வலி இந்த நரம்பு வீக்னஸ்னால வருதுங்களா இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால வருதான்ட்டு ஃபஸ்ட்டு அது வந்து முடிவு எடுப்பாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நர்வ் கண்டக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பண்ணாலும் பண்ணுவோம். ஓகே. ஸோ சிம்டம்ஸ் நீங்கள் வச்சு சொல்லும் போது டாக்டர் வந்து நீங்கள் நேராக நரம்பியல் மருத்துவர் பாருங்க, அண்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பற்றின விளக்கம் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம், நான் முரளி பேசுறேன். சொல்லுங்க முரளி, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு 2014 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசலாம். உங்க வயசு என்ன ஆகுது? டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில. சரி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். 2014 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஜிஎஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். என்னங்க? ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஜிஎஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? சரிங்க சார். சார் எடுத்திருக்கேன். மூளைக்கு இப்போ நரம்புல ரத்தம் பிளாக் ஆயிடுச்சு சொன்னாங்க, அடிபட்டிருக்குன்னு. சரிங்க சார். அது இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு பார்வை மங்களா இருக்கு சார் எனக்கு. சரிங்க சார். அப்புறம் பேச்சு திக்குது ரைட்டா. ஆமாங்க. பட் இதை கேட்டதுக்கு ஜிஎஸ்ல கேட்டதுக்கு அது கியூரான்னு சொன்னாங்க. பட் எப்பன்னு சொல்லவே இல்லை. அது கியூரா வாய்ப்பு இருக்கு சார்.
கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்னால ஒரு ஒரு ரத்த கசிவு மாதிரி தெரியும். நீங்கள் சொன்னது பார்த்தாக்கா உள்ள மூளையில் ஒரு ரத்த கசிவு இருந்த மாதிரி தெரியுது. அது வந்து இந்நேரம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிடும். அந்த நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நர்வ் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஒரு ஏரியாவை கொஞ்சம் பாதிச்சிருந்தாலும் இன்னொரு ஏரியா வந்து அது ஃபங்க்ஷன் வந்து டேக் ஓவர் பண்ணுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். அதாவது அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் எல்லாம் கிடையாதுங்க. இந்த குறிப்பிட்ட டைமில் சரியாகணும், அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாகாது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஈவன் ஒரு 1 இயர், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அதான் அது இந்த கண் பார்வை மட்டும் அது நீங்கள் வந்து அது நரம்புனால மிஸ்டேக் இருக்கா இல்லை? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக அவங்க கண்ணு கரெக்டாக கீழே தான் இருக்கு, நரம்பு தான் உங்களுக்கு ஃபாலோ நாங்கள் கரெக்டு. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த வந்து இந்த கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற நரம்பு வந்து கொஞ்சம் பாதிச்சாக்கா அந்த கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கலாம். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் மைல்டாக அந்த சிம்டம் இருந்து தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்ல முடியாதுங்க. பட் உங்கள் இந்த பேச்சு, இந்த நடை, இந்த கை பலகீனம் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரியாயிடுங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டாக்டர் சொல்லக்கூட பயிற்சிகளும் நீங்கள் மேற்கொண்டு மருந்துகளையும் தொடர்ந்து சாப்பிடும்போது இது சரியாயிடும் அப்படிங்கிற விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நீங்கள் ஃபாலோஅப்பில் இருக்கிறது மஸ்ட். ஏன்னா சில செக்அப்ஸ் ஆகட்டும், இல்லை தொடர்ந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, நம்மளோட நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், லக்ஷ்மி. லக்ஷ்மிமா, உங்களோட கேள்விமா? எங்க ஹஸ்பண்டுக்கு இப்போ 71 வயசு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்டுக்கு 71 வயசு ஆகுது. இப்ப 2 வருஷமா அவர் கொஞ்சம் எங்கட வீட்டுல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்துல வேலைக்கு போயிருந்தார், திருகோணமலைங்கிற இடத்துல. நான் ஸ்ரீலங்காவில தான் கிடைக்கிறேன். அது அங்க போன பிறகு அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் குறைஞ்சதோ என்னவோ தெரியல. இப்ப 2 வருஷமா அவருக்கு பார்க்கின்சன் நோய் வந்திருக்குது. அவரால் நடக்கிறது ரொம்ப மெல்ல மெல்லமா தான் அது இம்ப்ரூவ் ஆச்சுது. இப்ப நடக்க முடியாம இருக்கிறாரு. மற்றது என்ன சொல்லுங்க, பேச்சு ரொம்ப இதாயிருச்சு, நல்ல குளறுபடியா போயிட்டுது. கொஞ்சம் மென்டலியும் கொஞ்சம் மூளை இதுவும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. நாங்க எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுத்தோம். இப்ப எம்ஆர்ஐ டெஸ்ட்ல சொன்னாங்க அந்த ரத்த குழாய்கள்ல ரத்த போக்கு குறைஞ்சதுனால மூளை களங்கள் சுருங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். இதற்கு என்ன செய்யலாம்ங்கிறது சொன்னீங்கன்னா நல்லது. ஓகேம்மா, நீங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். பட் நீங்க உங்க சிம்டம் இது யார் சொன்னதுங்க? பார்க்கின்சன்ஸ்ன்ட்டு டாக்டர் நரம்பு டாக்டர் தான் சொல்லிருக்காங்களா? ஸ்ரீலங்காவுல நாங்க ஃபேமஸ் டாக்டர்ட்ட காட்டினோம். அவர் சொன்னாரு ரேயா பார்க்கின்சன் சொல்லி 3மே வரை பாதிச்சிருக்கு, ரேயா பார்க்கின்சன் தான் சொன்னாரு. ஆனால் ஃபர்தர் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னாரு. எம்ஆர்ஐ தான் கடைசியா நாங்க செய்தது அவருக்கு. அதாவது அது பார்த்தாக்கா அது செகண்டரி பார்க்கின்சன்ஸ் மாதிரி தெரியுது நீங்க சொல்றது பார்த்தாக்கா. அதாவது இந்த சின்ன சின்ன ரத்த குழாயில அடப்பு வந்தாக்கா இந்த சப்கார்டிகல் லியூகோஏரியோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அதில் பார்த்தாக்கா அது எல்லா மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோ ஆகும், பேச்சு கொஞ்சம் குளறி வரும், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி இது ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அதோட சேர்த்து நம்ம இந்த போன காலர் சொன்னார் இல்லைங்களா, அது வந்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் இந்த டோபமின் அகோனிஸ்ட், அதாவது சிண்டோப்பா, அதெல்லாம் போட்டாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குங்க. ஓகே. சோ நீங்க என்னங்க பழைய நிலைக்கு அவரால் வரையிலுமா? முந்தி ரொம்ப ஆக்டிவா இருந்தவர். கரெக்ட்டுங்கம்மா. அது வந்து நம்ம அந்த மெடிசின் டோசேஜ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டான மெடிசின் குறிப்பிட்ட டோஸ்ல போட்டாக்கா டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. ஸோ அது வந்து டெஃபினட்டா நீங்க அந்த ஹோப் விடக்கூடாது. நீங்க வந்து நரம்பு டாக்டர் இன்னொருக்கா பார்த்துட்டு அந்த மெடிசின்ஸ் வந்து டோசேஜ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா இவர் வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குங்க. ஓகே. அந்த டோபமைன் பத்தின விளக்கம் டாக்டர் நம்மளோட நிகழ்ச்சியில முன்னாடியே சொன்னாங்க. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த டோசேஜ் நீங்க கொடுக்கறது நல்லது. மற்றபடி நீங்க ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்றது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் டாக்டர் கண்டிப்பா பார்த்து நீங்க இந்த க்ளோஸ் ஃபாலோங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பாலச்சந்திரன் ஃப்ரம் வேளச்சேரி. சொல்லுங்க சார், என்ன கேள்வி? ஐ அம் ஆஸ்கிங் ரிகார்டிங் மை கிராண்ட்சன்ஸ் ஃபிட். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். அதாவது என்னோட பேரனுக்கு சின்ன வயசுல ஃபிட் இருந்தது சார். பேரனுக்கு என்ன வயசுங்க? இப்போ 8% அவன் 10 கிராஸ் பண்றான். ஓகே, சரிங்க சார். இப்போ நார்மலா அவனுக்கு அந்த யங் சாப்ல இருந்து போடும்போது அந்த சோடியம் பேஸ்ட் சம்பந்தப்பட்ட மெடிசன்ஸை கொடுத்துட்டே வந்திருந்தாங்க.
சரிங்க. அது வந்து அப்படியே வரும்போது ஒரு 6 வயசு வரலாம் அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் அது சுத்தமா மறைஞ்சு போச்சு. சரிங்க சார். பட் அந்த மெடிசனை கண்டினியூ பண்ணிட்டே வந்தாங்க. அது ஒரு 4 மாத்திரை 3 ஆச்சு 2 ஆச்சு இப்போ 1ல இருக்கான். அப்பனாக்கா அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்குன்னு அர்த்தங்க. ஆமா, அந்த மாத்திரையே இப்போ சைமல்டேனியஸா இனிமே அதை வந்து நிறுத்திடலாமா, என்ன பண்ணலாம், நர்வ்ஸ் அதனால எதிர்காலத்துல அவனுக்கு பாதிக்குமா? ஓகே, வெரி நைஸ் क्वेश्चन. அதாவது ஃபிட்ஸ் ஒரு காலத்துல இருந்தது குழந்தைக்கு. ஆமா. பட் இப்போ நீங்க சொல்றது பார்த்தாக்கா ஒரு 5-6 வருஷமா கிடையாதுங்க இல்லீங்களா? இல்ல. சோ அதுக்கு பேர் வந்து ரெமிஷன். ஓகே, ரெமிஷன். அதாவது அது ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடுச்சு. குழந்தை வந்து நார்மலா தானே இருக்காருங்க. இப்ப நார்மலா தான் இருக்கான். அவனுக்கு அது மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் கரெக்டா தானே இருக்குங்க. இருக்கு. படிப்புல எல்லாம் நல்லா தானே இருக்காருங்க. படிப்பு டிஸ்லெக்சியா பேஸ்ட். ஓகே, சோ there is some kind of symptomatic cause. ஆமா, அதனால தான் அது வந்து சோ இது வந்து இப்போ வந்து ஃபிட்ஸ் கிடையாதுங்க. 5 வருஷமா கிடையாதுங்க. இப்போ 3 மாத்திரையில இருந்து இப்போ 1 மாத்திரை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ நாங்க யூசுவலா என்ன பண்ணுவோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்போ 3 வருஷம் இல்லைனாக்கா 5 வருஷம் ஃபிட்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இஜி எடுப்போம். சரி. இஜி வந்து நார்மலா இருந்தாக்கா நம்ம இருக்கிற மாத்திரையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நிறுத்திடுவோங்க. சரி. இஜியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாக்கா வி மே கண்டினியூ ஒரு ஸ்மால் டோஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அவர் யூஸ்வலா வந்து ஒரு இஜி கேட்பாங்க. இஜி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம் இது வந்து மருந்து கண்டினியூ பண்ணணுமா இல்ல மருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நிறுத்தலாமான்ட்டு அந்த முடிவு எடுக்க முடியும். சோ அது மாதிரி பண்ணணும். பட் எனக்கு வந்து இங்க எக்ஸலென்ட் கேர்ல வந்து மிஸ்டர் செந்தில்நாதன் தான் அட்வைஸ் கொடுத்தாரு. கரெக்ட்டுங்க சார். அவர் வந்து பிராக்டிகலா மெடிசன் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலான்ட்டு அவனுக்கு நர்வ்ஸ் சம்பந்தமா இந்த தோப்பு காரணம் போடுறது இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாரு. கரெக்ட்டுங்க சார். சோ அதெல்லாம் அவன் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தா ஓரளவுக்கு இப்போ ஒரு நார்மல் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கான். நல்லதுங்க சார். But simultaneously he is attacked in dyslexia. படிப்புல ரொம்ப மந்தமாயிட்டான். அது கரெக்ட்டுங்க. அது வந்து செப்பரேட்டா ட்ரீட் பண்ணோம். இது வந்து இந்த ஃபிட்ஸுக்காக மருந்து வந்து அது வந்து கம்மி பண்ண முடியுமா நிறுத்த முடியுமான்ட்டு அந்த டிசிஷன் வந்து ஒரு இஜி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியும். மோஸ்ட் லைக்லி நிறுத்த முடியும் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நிறுத்த முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு இஜி டாக்டர் கண்டிப்பா எடுப்பாங்க. சோ அதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருந்தாங்க டாக்டர். டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். பேர் என்னம்மா? அமர்ஜோதி. சொல்லுங்க அமர்ஜோதி, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு வந்து நெஞ்சுக்கு வந்து நரம்புல கோளாறு இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம், டாக்டர் பேசுறாங்க, நீங்க கேட்கலாம். சரிங்க, சொல்லுங்கம்மா. விலாயலம்ல சார் நரம்புல அடப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பையனுக்கு என்ன வயசுங்க? உங்களுக்காமா? எனக்கு சார். உங்களுக்கு. ஓகே, சொல்லுங்க. நான் விலாயலம்ல வந்து வலி இருக்கு, கொஞ்சம் மூச்சு வாங்குது. தொடர்ந்து பேசலாம். இசிஜி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு சார் தண்டபாணி கிட்ட பார்ப்பேன், அவர் நரம்பு கோளாறுன்னு சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணுங்கம்மா. இது நரம்புலையா மிஸ்டேக்கா இல்ல உங்க இந்த இருதயத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இந்த நரம்புல தொடர்ந்து வலி இருக்கு சார். இன்னும் வலி இருக்கு. கொஞ்சம் வெயிட் தூக்குனாக்கா ஜாஸ்தி வருது, மூச்சு வாங்குது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணுங்கம்மா. இது வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இது வந்து நரம்பு மிஸ்டேக்கா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. நீங்கள் பேசும்போது கூட உங்களுக்கு மூச்சு படப்படப்பு அதிகமாக இருக்குது. டாக்டர் சொன்னாங்க நீங்கள் தொடர்ந்து டாக்டர் பார்த்து உங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் லங்ஸ் சார்ந்து இருக்கா, இதயம் சார்ந்து இருக்கா, இந்த நரம்பு சார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 டாக்டரையும் பார்க்குறது நல்லது அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், பேர் என்னங்க? ஃபௌசியா, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஃபௌசியா, டாக்டர் கிட்ட பேசலாம். ஃபௌசியா, நீங்க உங்களோட கேள்வி சொல்லுங்க. எங்க குழந்தைக்கு 1 வயசு ஆகுதுங்க மேடம். சொல்லுங்க. 1 வயசு ஆஸ்பத்திரிக்கு அதிகமா போனதே இல்லைங்க சார். திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. அப்ப பார்த்தா குழந்தைக்கு கேந்து அழுத்தான், ரொம்ப சவுண்டா அழுதவுனா அப்படியே கண்ணெல்லாம் மேல போயிடுச்சுங்க சார். திருப்பி இது வருமா என்னன்னு பயமாவே இருக்குங்க சார். தாய்ப்பால் கூட இப்ப குடுக்கறது இல்லைங்க சார். அடிக்கடி சளி பிடிச்சிக்குது. சரிங்கம்மா. காய்ச்சல் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துருதுங்க சார். என்ன ஆகுதுங்கம்மா? அழுகும் போது என்ன ஆகுதுங்க? மூச்சு அப்படியே நிக்குதுங்களா? இல்லைங்க சார், நல்லாதாங்க சார். நான் காலையில காய்ச்சேன், டாக்டர்கிட்ட போனா ஊசி எல்லாம் போட வேணான்ட்டாங்க. திருப்பி போயிட்டு அப்பதாங்க சார் வந்தோம். வந்தாலும் வீட்டுல பார்த்தா சட்டையெல்லாம் கழிச்சிட்டு ஈர துணியை தொடச்சி விடுங்கன்றாங்க. நல்லாதான் இருந்தாங்க சார். அழுதான், பயங்கரமா அழுத மாதிரி சாப்பிட்ட உடனே கண்ணெல்லாம் மேல போயிடுச்சுங்க சார்.
ஓகே, அழுகும் போது தான் வந்ததுங்களா அது? அழுகும் போது வந்தது. திருப்பி இப்படி வருமா என்னட்டு ஒரே ஒரு வாட்டி தான் வந்து சாப்பிடுறது என்ன கொடுக்கணும் பயந்துகிட்டே இருக்கோம் சார். இருக்குமா, ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்குங்களா இது வரைக்கும்? ஒரு வாட்டி 1 வயசு ஆகுதுங்க சார். 1 வயசு 1 மாசம் ஆகுது. கரெக்ட்டுங்கம்மா. மற்றபடி குழந்தை நார்மலா தானே இருக்காங்க? நார்மலா இருக்காங்க சார். வெயிட் ரொம்ப குறைஞ்சு அப்படியே தொலைந்து போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க சார். இந்த காய்ச்சல் வந்து பெட்ல வச்சுட்டாங்க சார். உணவு கொடுக்கலாமா? நார்மலா உணவு எல்லாம் கொடுக்கலாங்கம்மா, அதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. காய்ச்சல் அதிகமா அடிக்கடி வந்துருதுங்க சார். அது வந்து நீங்க அந்த குழந்தை டாக்டர் கிட்ட காமிங்கம்மா, எதனால காய்ச்சல் அடிக்கடி வருதுன்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. இது வந்து இப்ப நீங்க இதுக்காக நீங்க பயந்துட்டு ஒன்னும் ஆகாரம் கொடுக்காம இருக்கிறதெல்லாம் தாய்ப்பால் கொடுத்தா அடிக்கடி நாங்க வேலை செய்யறதுனால சளி பிடிக்குது அந்த மாதிரி பயந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்கம்மா. கூட கொடுக்கறது இல்லைங்கம்மா, அதெல்லாம் தப்புங்கம்மா. நீங்க உங்க குழந்தை டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு எதெல்லாம் கொடுக்கலாம், என்ன டைப் ஆஃப் ஆகாரம் எல்லாம் கொடுக்கறது கொடுத்திருக்காங்க சார். காய்ச்சல் அதிகமா அது கரெக்ட்டுங்கம்மா. அது வந்து காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தா மட்டும் கொடுக்கறதுக்கு, அதாவது ரெண்டாவது இந்த மாதிரி வராம இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல. பட் இது ஆகாரம் கொடுக்காம இருக்கிறதெல்லாம் தப்புங்கம்மா. ஓகே, கரெக்ட். ஓகே, சரியாயிடுங்கம்மா குழந்தை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதாம்மா, கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சிம்பிள் ஃபிப்ரைல் ஃபிட்ஸ் பத்தின ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. இதனால நீங்க பயந்துட்டு இருக்க வேண்டியது இல்ல. பயப்பட வேண்டாம். ஜுரம் வரும்போது மட்டும் உங்க டாக்டர் கொடுத்த அந்த மருந்து, அதாவது ஃபிட்ஸ் வந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தவிர்க்கக்கூடிய அந்த மருந்து நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். பயம் வேண்டாம் அப்படிங்கிற முழு விளக்கம் டாக்டர் நம்மளோட எபிசோட்ல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஸோ கவலை வேண்டாம், ஆகாரம் கொடுங்க, எப்பவும் போல நார்மலா குழந்தைய ட்ரீட் பண்ணுங்க. உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு அடையார் ஃபோர்டஸ் மலர் ஹாஸ்பிட்டல் இருந்து நமக்கு டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் அண்ட் எபிலெப்டாலஜிஸ்ட். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் டெட்டால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் டெட்டால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நரம்பியல் மருத்துவம் குறித்தும் சரி, வலிப்பு நோய் சார்ந்த கேள்விகளுக்கும் சரி டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபோர்டஸ் மலர் ஹாஸ்பிட்டல், அதாவது அடையார் ஃபோர்டஸ் மலர் ஹாஸ்பிட்டல் இருந்து நமக்கு டாக்டர் தினேஷ் நாயக் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் அண்ட் எபிலெப்டாலஜிஸ்ட். உங்களோட கேள்விகளை 0444451944 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். பேர் என்னங்க? பேசுறேன் சென்னையில இருந்து. சாமியா, உங்களுக்காக கேட்கணுமா? இல்லையா, நான் அத்தைக்காக கேட்கணும். அத்தையோட வயசு சொல்லுங்கம்மா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். ஹலோ சார். ஹலோ மேம், சொல்லுங்கம்மா. சார், எங்க அத்தைக்கு ஏஜ் 46 ஆகுது. சரிங்கம்மா. அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சைடு அப்படியே ஹெட் ஃபுல்லா ஹெட்ல இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகி ஷோல்டர் அப்படியே கை ஃபுல்லா வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அப்படியே தேல் கொட்டுற மாதிரி சுருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நைட் ஃபுல்லா தூங்கவே முடியல அவங்களால. அப்படியே பெயின் இருக்கும்போது ஒரு சைடு ஃபேஸும் அப்படியே வீங்குது. இந்த பெயின் ஆக்சுவலி லெஃப்ட் சைடும் வருது, ரைட் சைடு வருது. ஆனா அட் அ டைம்ல வர மாட்டேங்குது. ஒரு நாள் லெஃப்ட் சைடு வந்ததுன்னா அப்புறம் வந்து ரைட் சைடு வருது. கரெக்ட்டுங்கம்மா. நாங்க டாக்டர் கிட்ட போனோம், எம்ஆர்ஐ ஹெட்டுக்கு எடுக்க சொன்னாங்க, அங்கெல்லாம் பார்த்தோம். அந்த ரிப்போர்ட்லாம் நார்மல் அப்படின்னாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் சொல்றாங்க. அடுத்து நாங்க யார கன்சல்ட் பண்றோம், எந்த ஸ்பெஷலிஸ்ட பாக்குறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்? இது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா வருதுங்க இந்த தலைவலி, இந்த மாதிரி வலி? அந்த பெயின் ஆக்சுவலி அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் சார் இருக்குது. ஒரு மாதிரி காது அடைக்குதுங்கிறாங்க. அந்த தலை சுத்தல் உள்ளுக்குள்ள கிட்டினஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பிபி செக் பண்ணா பிபியும் நார்மலா இருக்கு. கரெக்ட்டுமா. இது வந்து இது எத்தனை நாளா இருக்குங்க இது? இது ஆக்சுவலி இப்போ வந்து 1 மந்தாவே இருக்கு சார். ஓகே, கண்டிப்பா நீங்க இது வந்து நரம்பு ப்ராப்ளம் தான், அதுல டவுட்டே கிடையாதுங்க. இது வந்து நியூராலஜிஸ்ட் தான் பார்க்கணும். ஓகே சார். ஆக்சுவலி சார், இடையில நாங்க சரி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ செக் பண்ணோம். சரி ஹெட்ஏக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐல என்ன சொன்னாங்கன்னா, கண்ணுக்கு போற நர்வ்ஸ் வந்து தான் பாதிப்பா இருக்கு லெஃப்ட் சைடு அப்படினாங்க சார். இல்ல கண்டிப்பா இது வந்து நியூராலஜிஸ்ட டெஃபினட்டா பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, என்ன ப்ராப்ளம்? ஆமாமா, இது வந்து என்ன காரணம்னு பார்க்கணும். பிரைமரி ஹெட்டேக்கா, செகண்டரி ஹெட்டேக்கா, அது என்ன காரணத்தினால வருது, அதெல்லாம் டீடைல்டா ஒரு ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு பின்ன வேற ஏதாவது டெஸ்ட் பண்ண வேண்டியதுனால பண்ணணும். ஓகே, நீங்க எந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நரம்பியல் மருத்துவர் நீங்க நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசணும்? யார் பேசுறீங்க? ஃபாத்திமா பேசுறேன். ஃபாத்திமாமா, உங்களுக்காக கேட்கணுமாமா? ஆமா. வயசு என்ன ஆகுது? 63. தொடர்ந்து பேசலாமா டாக்டர் கிட்ட நீங்க? சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா.
எனக்கு 3 மாசமா மூட்டு வலி ரைட் கால்ல நடக்க முடியல, மடக்க முடியல, கீழே உட்கார முடியல, அப்படி இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. அப்புறம் பிசியோதெரபி கிட்ட போனோம். அவர் வந்து இடுப்பு எக்ஸ்ரே எடுக்கணும்னாரு. இடுப்பு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். இடுப்புல தாமா ப்ராப்ளம், உங்க நரம்பு ப்ராப்ளமா இருக்கு எலும்புல அப்படின்ட்டு பிசியோதெரபி கொடுத்தாரு. கொடுத்து கூட எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா ஆகலங்க. தெரியும். அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்து ஆர்த்தோ டாக்டர் கிட்ட காமிச்சோம். அதுக்கப்புறம் அவரு வந்து பார்த்துட்டு நரம்பெல்லாம் எலும்புக்குள்ள ஜாம் ஆயிட்டு இடுப்புல, அது ஆபரேஷன் கட் பண்ணி அது எலும்பு எடுத்தாக்கா நரம்பெல்லாம் சரியா வந்துடும். உடம்புல எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல வலி நடுங்குற மாதிரி, ஷாக் அடிக்கிற மாதிரி இப்படி வருது. அதெல்லாம் சரியா வந்துரும் அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்கம்மா. பிசியோதெரபி ஒரு கிட்ட கேட்டா, இது வேணாம், நீங்க பிசியோதெரபி செஞ்சுட்டு எக்ஸசைஸ் செய்யுங்க, சரியா வந்துரும், ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு. இல்ல இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு. நீங்க இப்போ சொல்றது பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நரம்பு வலி மாதிரி தெரியுதுங்க. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவைப்படுதா இல்லை ஆப்ரேஷன் தேவைப்படலையான்ட்டு அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா இருக்குங்க. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசஸ் பண்ணணும். இப்போ நியூராலஜிஸ்ட்கிட்ட காமிச்சிட்டு, நரம்பு டாக்டர்கிட்ட ஒருக்கா காமிச்சிட்டு அவங்க அசஸ்மெண்ட் பண்ணுவாங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து நிஜமாக, அதாவது நரம்புக்கு வந்து நரம்பில் அழுத்தம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும், பட் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவைப்படாது. அது வந்து யாருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படுது, யாருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாமல் சரியாகும், அதெல்லாம் அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நரம்பு டாக்டர்கிட்ட காமிக்கணும். இதுக்கு வந்து இது லம்பார் ஆர் லம்போசேக்ரல் ரேடிகுலோபதி அதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த நரம்பு மேலே அழுத்தம் ரொம்ப இருந்தால் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். சும்மா சின்ன சின்ன அழுத்தத்துக்கெல்லாம் நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம். பட் அந்த டிசிஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது உங்களை பார்த்துட்டு கிளினிக்கலாக பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து மருந்துலேயே சரியாகுமா, இல்லை உங்களுக்கு வந்து சின்ன ஆப்ரேஷன் தேவைப்படுதா, அந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த நரம்பு அழுத்தம்ங்கிறது காமன், பட் அது எந்த மாதிரி ஒரு லெவல், எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆப்ரேஷன் டிசைட் பண்ண முடியும். ஸோ நரம்பியல் மருத்துவரை நேரில் பாருங்க அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சேலத்துலேருந்து கற்பகம் பேசுறேன். கற்பகம், உங்களோட கேள்வி என்ன கற்பகம்? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சேலத்துலேருந்து பேசுறேங்க. 2012 திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்குங்க. சரிங்க. ஏஜ் வந்து 52. 52 ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2012 தான் வந்திருக்கு இல்லீங்களா? 2012 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல? வந்தது இல்லைங்க. சரிங்கம்மா. அதுல வந்து நியூராலஜிஸ்ட காமிச்சு ரெகுலரா பார்த்துட்டு இருந்தா 2 தடவை சிடி ஸ்கேன் எடுத்திருக்குது, 2 தடவை இஇஜி எடுத்திருக்குதுங்க. ஓகேம்மா. ஒரு 3 தடவை அப்படியே கிராஜுவலா மாத்திரையெல்லாம் குறைச்சிட்டு வந்து, மாத்திரை ரொம்ப குறைக்கும் போது அப்படியே மறுபடியும் வந்துருதுங்க ஃபிக்ஸ். சரிங்கம்மா. அதனால இப்போ லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க டாக்டர். சரிங்கம்மா. ஓகே. அதாவது எப்படி லைஃப் லாங் எடுத்துதான்? அப்ப நான் சொல்றேங்கம்மா. கரெக்ட். இப்போ சின்ன வயசுல எல்லாம் வந்தது கிடையாது இல்லீங்களா? இல்ல, சின்ன வயசுல எல்லாம் வந்தது. ஓகே. இதுக்கு வந்து பேர் வந்து லேட் ஆன்செட் எபிலெப்சின்ட்டு. அதாவது இந்த வலிப்பு வந்து எப்போ வேணா ஆரம்பிக்கலாம், சின்ன வயசுல மட்டும் கிடையாதுங்க. சிலப்போ 20 வயசுல, 30 வயசுல, 50 வயசுல, 70 வயசுல கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் யூஸ்வலாக இந்த லேட் ஆன்செட் எபிலெப்சிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் உங்களுக்கு பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேனில் வந்து கட்டி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து காரணம் ஒன்றும் கிடையாது. ஒரு புள்ளி சின்ன ஒரு தழும்பு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஃபிட்ஸ் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தழும்பு இருந்தாக்கா பிரெயினில் இந்த ஃபிட்ஸ் எப்போ வேணால் வர சான்ஸ் இருக்குங்க. அதனால ஒரு சிங்கிள் மெடிசின் ஒரு மாத்திரை கண்டிப்பா நீங்க ரெகுலரா சாப்பிட்டுக்கணும். கரெக்ட். அது நிறைய டைப் மாத்திரை இருக்குமா, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது எந்த மெடிசின் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, டைகோரேட்டியார் நல்ல மாத்திரை தான். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆமாங்கம்மா. யூஸ்வலா இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஒரே சிங்கிள் மெடிசனில் வந்து கண்ட்ரோல் ஆகுமான்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க,
அதுலேருந்து ஒரு மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறுத்துகிற சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரே ஒரு மாத்திரையில் இருப்பீங்க. அந்த மாத்திரை வந்து ரெகுலராக போட்டுட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டோஸ் வேணால் குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து நீங்கள் மாத்திரைகள் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை சரிதான், நீங்கள் ஆனால் ஃபாலோஅப்பில் இருங்க அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஜெயந்தி பேசுறேங்க. சொல்லுங்கள் ஜெயந்தி, உங்களோட கேள்வி என்ன? எங்களுக்கு தோல் ஒரு சைடா வலி இருந்துட்டே இருக்குங்க. தலையில இருந்து கீழே பாதம் வரைக்கும் ஒரு சைடா வலி வருது. டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். சொல்லுங்கம்மா. டாக்டர், தலையில இருந்து கீழே பாதம் வரைக்குமே ஒரு சைடு ஃபுல்லா வலி இருக்குதுங்க. ஓகே. நான் டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து தோல்ருக்கு கீழே தலையில தான் வலி வந்துட்டு இருந்தது. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு நரம்புல வந்து அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. அடப்பு இருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நல்லா இருந்துச்சு. இப்ப பழையபடிக்கு வலி வருது. ஆனா மண்டை எல்லாமே ஒரு சைடு, அந்த பல்லு மண்டை எல்லாம் ஒரு சைடு ஃபுல்லா வலி இருக்கு. ஓகேம்மா, சரி. அது நானும் ஹாஸ்பிட்டல் நரம்பு டாக்டர் தான் பார்த்தேங்க. அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதை எடுத்து பார்த்தா அதுலயும் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. ஒண்ணும் இல்லை. ஆமாம்மா, இது மெயினாக உங்களுக்கு பார்த்தாக்கா இது வந்து சத வலி மாதிரி தான் தெரியுது. மேபி உங்க ப்ரொஃபஷனால, அதாவது நீங்க டெய்லரிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் இப்ப பண்றது இல்லைங்க. இந்த வலி வந்தது ஒரு 6 மாசமா பண்றது இல்லைங்க. ஆமாங்கம்மா. அது வந்து இதுக்கு வந்து நீங்க உங்க சிம்டம் பார்த்தாக்கா அது வந்து மயோஃபேஷியல் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சத வலி மாதிரி தெரியுது எங்களுக்கு. நரம்புக்கும் சதைக்கும் கனெக்ஷன் இருக்கு. விலகி வந்து அந்த நரம்பு வச்சு அமுத்திட்டு இருக்குது சொல்றல அப்படின்னாங்க. அதான் அந்த மாதிரி தான். அது வந்து மயோஃபேஷியல் பெயின் சிண்ட்ரோம் மாதிரி தெரியுது ஒரு சிம்டம் பார்த்தாக்கா. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணியாச்சு, அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அது பண்ணாக்கா சம்டைம்ஸ் இந்த நரம்பில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அதுவும் நார்மலாக இருந்தாக்கா பின்ன இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் மெடிசின்ஸ், கொஞ்சம் சில மெடிசின்ஸ் இருக்குங்கம்மா. இந்த வலி, அந்த நரம்பு வலி கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஆர் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் மெடிசின் ப்ளஸ் சம் எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். திரும்பி நீங்கள் டெய்லரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதனால நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட வேலை சார்ந்த வலிகள் இருக்கும். அதனால நம்ம வந்து நம்ம கையோ காலோ உபயோகம் பண்ணாமே இருப்போம். சில நேரத்தில் வலிக்குதுன்னு. பட் ரைட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசியோதெரப்பி, அதாவது உங்களோட மருந்துகள் கூட சேர்த்து டாக்டர் சொல்லக்கூடிய சில பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணும்போது ஃபங்க்ஷன் ரொம்ப நார்மலாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் தினேஷ் நாயக் நம்மளோட நிகழ்ச்சியில் கொடுத்துருந்தாங்க. டாக்டர், இந்த 1 மணி நேரம் நரம்பியல் சார்ந்த கேள்விகளுக்கும் சரி, வலிப்பு சார்ந்த கேள்விகளும் நிறைய இருந்தது. ஆரோக்கிய விளக்கங்களும் சரி, இதை நம்ம எந்த அளவுக்கு மருந்து எடுக்கலாம், மருந்துகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு விளக்கமும் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ஓகே, இதே மாதிரி ஒரு அழகான எபிசோட்ல, அந்த டாக்டர் ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை டாக்டர்ஸோட சந்திக்கிறேன். Until then, Pashmi Toshila on Doctor on Call, presenting partner Dettol, powered by Synthol Original. Pashmi Toshila and Dr. Dinesh Nayak.